நீ ஒரு மானம் கெட்ட குடும்பத்துல பிறந்தவனால நானும் உன்னை கல்யாணம் பண்ணிட்ட மானம் கெட்டு போய் நிக்கிற உங்க பொம்பு ஒரு கெப் மாதிரி உங்க அம்மா ஒரு முள்ள மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்தனால நீ ஒரு சோமாரி. சோம்பேறி என்ன சோமாரி சொல்ற? ஹே இப்ப ராப் பண்றவங்க வந்து செம்ம ஃபேமஸ். சொல்லு. இந்த மாதிரி ஆட்களை இன்சல்ட் பண்ணி பாடுறது ஃபேமஸ். இன்சல்ட் பண்ணி பாடுறது இல்ல, உண்மையை பாடுறது. என்ன உண்மையா? ஏன் உன்னை பத்தி நீ பாட? உங்க தம்பியை பத்தி ஒரு பாட்டு பாட்டா? ஆணியே புடுங்க வேணாம். தேவலாம் என் குடும்பத்தை இழுக்காத. ஒரு பொண்டக்காக மொப்பத்தை இட்டுக்கிட்டு போன ஜெயிலுக்குள்ள. ஆனா உங்க குடும்பமே திட்டு குடும்பம்னு நான் நம்பிட்டதுனால வந்துடுற உனக்காக நான் தாலி கட்டுன. இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. ஏய் ஓரமா போ. குட்டி போட்ட பூனை மாதிரியே சுத்திட்டு இருக்க. குட்டி போட்ட பூனை எங்க சுத்தம் டயர்டா படுத்துட்டு இருக்கோம். அதுதான் குட்டிங்களை தேடி சுத்தம். என்ன பெரிய யோசனையா இருக்கு? ஒரு பூனையை பத்தி பூனை கறித்துன்றது தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? ஏதாவது ஐடியா கூட? எதுக்கு? இது வெஸ்ட் வா சொல்றேன் போ. எதுக்கு பொதுக்குன்ட்டு போ. எதுக்கு ஐடியா? வா சொல்றேன் வா. இல்லப்பா என்னுடைய இப்ப லைஃப் வந்து இப்படியே போகுது, வேஸ்டா போடுமோன்னு பயமா இருக்கு. எதுவும் சாதிக்காமே செத்துருவணும்னு பயமா இருக்கு எனக்கு. அதனால நான் அதான் சாதிக்கணும். ஆமா ஒண்ணு ஏதாவது புத்திக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும்னா, நல்ல புகழ் சம்பாதிக்கணும்னா அரசியல் இல்ல சினிமா, இந்த ரெண்டு தவிர வேற எதுலையுமே வந்து சம்பாதிக்க முடியாது, சேர்க்க முடியாது. பேசாம அரசியல்வாதி ஆயிட்டா ராதா. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். எதுக்கு அரசியல்வாதி ஆயிடுறேன்? மக்கள்லாம் நல்லா இருக்காங்களே திருப்பி கெடுத்துடலான்டா. கெடுக்கிறதுக்கு நல்லா நீ ரேபிஸ்டா? நான் ஒரு ராபிஸ்ட் டி. லூஸ் மாதிரி பேசுற. இல்ல பேசாம ஆக்டர் ஆயிட்டா, நடிகன் ஆயிட்டா? பேசாம ஒரு நடிகன் ஆயிடுறேன். ஆல்ரெடி தான் நடிச்சிட்டு இருக்கே வீட்ல, அப்புறம் என்ன நடிப்பு? ஏய் எது எடுத்தாலும் என்ன நெகட்டிவா பேசிட்டு இருக்க? நடக்கிறது தானே சொல்றேன். சே உன்னோடவா நடிகன் வேணும்? பேசாம நல்லா பாடுறேன், நான் சிங்கர் ஆயிட்டா? பாட்டா நான் பேசாம எதுக்கு எல்லாரும் காது கேட்காம போறதுக்கா? நான் ஏதாவது ஆகணும் இப்போ. அவன் பார்த்தா ஃபேமஸ் ஆயிட்டு போறான், என்னென்னவோ பண்ணிட்டு. நீ தான வெட்டியா இருந்து ஃபேமஸ் ஆயிருக்க, அப்புறம் என்ன? நான் மட்டும் ஏன் அப்படியே இருக்கேன்? எனக்குள்ள ஏகப்பட்ட திறமைகள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குதா? எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸ வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. ஏகப்பட்டது ஒளிஞ்சிட்டு தான் இருக்கு, வெளிய காட்டலையே. வெளியில காட்டணும் தான் நீ விட மாட்டேன்றீங்க. இல்லன்னா ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் புதஞ்சு போய் கிடைக்க உடம்புக்குள்ள, என் பாடிக்குள்ள. ஆமா சீக்கிரம் புதைச்சு. நான் ஒரு டான்சர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், தெரியல, ஒரு ஆக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், நான் ஒரு டைரக்ட். ஏய் எங்கடி போயிட்ட? நான் ஒரு டைரக்டர். தனியா புலம்பிட்டு இருக்க. இந்த பாரு வேற இருக்கா உனக்கு? உங்களுக்கு தெரியுமா இப்பலாம் ராப் பாடுறவங்க தான் வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆகுறாங்க. பேசாம ராப் பாடுடா, ராப்பிஸ்ட். அன்னைக்கே சொன்னல நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டானே. நான் எதனா சொல்லிட போறேன். என்ன இருக்கறத பண்ணு, உன்னால முடியுமா? முடியும். நான் உன்னை இப்ப உங்க குடும்பத்தை பத்தி ஒரு பாட்டு பாட்டா? சொல்லு. இதானே பாட்டா? இத மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு, வேற என்ன தெரியும்? இப்ப நான் ராப் பாடுறேன் பாரு. இந்த ராப்பர் பாக்குறியா? இது முதல்ல இப்படி உட்காந்து ராப்னா எப்படி இருக்கு? பைத்தியமே, காலையில ஆய் போற மாதிரி உட்கார்ந்திருக்க. எழுந்துடா. ஆய் போறடி, இது ராப் பாடுறவங்களுடைய ஸ்டைல். இது ராப் பாடுறவங்கள தான் ஸ்டைல். நீ எதுக்கு பண்றத? ஹேய் ராதா நீ ஒரு மானம் கெட்ட குடும்பத்துல பிறந்தவனால நானும் உன்னை கல்யாணம் பண்ணிட்ட மானம் கெட்டு போய் நிக்கிற. எப்படி யாரடா மானம் கெட்ட குடும்பம்ன்ற? உங்க பொம்பு ஒரு கெப் மாதிரி உங்க அம்மா ஒரு முள்ள மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்தனால நீ ஒரு சோமாரி. எப்படி சோம்பேறி என்ன சோமாரி சொல்ற? ஹே இப்ப ராப் பண்றவங்க வந்து செம்ம ஃபேமஸ். சொல்லு. இந்த மாதிரி ஆட்களை இன்சல்ட் பண்ணி பாடுறது ஃபேமஸ். இன்சல்ட் பண்ணி பாடுறது இல்ல, உண்மையை பாடுறது. என்ன உண்மையா? ஏன் உன்னை பத்தி நீ பாட? உங்க தம்பியை பத்தி ஒரு பாட்டு பாட்டா? ஆணியே புடுங்க வேணாம். இது வேறயா? உங்க அப்பா பத்தி பாட்டா? வேணாம். தேவலாம் என் குடும்பத்தை இழுக்காத. ஒரு பொண்டக்காக மொப்பத்தை இட்டுக்கிட்டு போன ஜெயிலுக்குள்ள. ஆனா உங்க குடும்பமே திட்டு குடும்பம்னு நான் நம்பிட்டதுனால வந்துடுற உனக்காக நான் தாலி கட்டுன. இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. அழக பத்தி ஏமாந்ததில்லான்னு ஒருத்த. எப்படி யார் திருட்டு குடும்பம்? யார் போண்டா திருட்டு குடும்பம்? போண்டா திருட்டு. என் அப்பா போண்டா திருட்டு. பாட்டு பண்ணுடி, இது ராப்டி. இது தொலைச்சிருவேன். பாட்டா பாடுறா. அது என் குடும்பத்தை திட்டு. இதுல கூட என் குடும்பத்தை திட்டுவியா? குடும்பத்துல திட்டலடி, இது இருக்குது. அது சேர்த்து பாடுறது. ஏன் தம்பியே, ஏன் அப்பாவை, ஏன் அம்மாவை திட்டுற? ஏன் உன் தங்கச்சிய, உங்க அம்மாவை, உங்க அக்காவை திட்டு? சரி உங்க தங்கச்சி பத்தி பாட்டு பாட்ட?
உங்க தங்கக்கையுடைய இடுப்பு என்ன? என்ன பண்ண சரி 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 இல்ல 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 இடுப்பு இல்லடி இல்ல கேளு முதல்ல அதே மோகத்துல தான் தெரியற போடுங்க மோகத்துல தெரியலடி அதே இடுப்ப கிள்ற உங்க தங்கச்சியோட இடுப்பக்கில்ல ஒரு ஆசை ஆனா எனக்கு அதுல கிடைச்சது பூச உன்னுடைய இடுப்பு எனக்கு பிடிக்கல கொத்துறான்டா அவன் கொத்துற இடத்துல 2 மூட்டை சிமெண்ட் பூசணும். என்னோட இடுப்பு மட்டும் தான் பிடிக்கலையா உனக்கு? ஊர்ல இருக்க எல்லா இடுப்பும் பிடிக்கும்ல? என்னைக்குதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்க? ஏய் என்ன ராப் ஆர்டிஸ்ட் நான் இப்போ நான் மாற போறேன் பேசாம. எல்லாமே எனக்கு நல்லாவே வருது. என்ன பெரிய யூத்னு நினைப்போம் உனக்கு? என்ன யோ ஆமா இப்போ நீ யாராவது போயிட்டு யோ அப்படி சொன்னா ஏய் யார பத்தி யோ கேட்பாங்கல்ல. ஆனா அவங்க வந்து ராப் ஆர்டிஸ்ட் யோ அப்படி சொன்னா கூட போறியா என்ன மாதிரி பாடுறோம் அப்படி சொல்லுவாங்க. திட்டுறது கூட மாட பாட்டா எடுப்ப இருக்கே என்னடா லாங்குவேஜ் இது? வாயா போயான்ட்டு ஐயோ ஒரு பட்டி காட்ட கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நான் படுறேன் பாரு அவஸ்தை. நாங்க பட்டி காட்டினா நீங்க என்ன சார்? நீங்க என்ன நீங்க போடா போயிட்டு உருப்படுற வேலையை பாரு போ. உருப்படணுமா? இப்ப அந்த உருப்படுற பத்தி ஒரு பாட்டு பாட்டா ராப்ல பட்ட முதல்ல இப்ப ராப் அப்படி உட்கார்ந்து தான் பாடணும். எப்படி அந்த ஸ்டைல் வந்துச்சா? சகிக்கல இரு பாட்டு கிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் பாரு. சவுண்டு கேட்கல தருன்ட்டு சாரிப்பா. அதுல எல்லாரும் மான கப்பல் இருக்குன்றாங்க. ஏன் மான ட்ரெயின் ஏறல மான ஏர்பிளைன் ஏறாத? கப்பலை பார்த்தா உங்களுக்கு கேவலமா இருக்க? சரி இப்ப பாண்டதுல உனக்கு ஏதாவது அர்த்தம் புரிஞ்சுதா? ஒரு மண்ணும் புரியல. உலகமே சேர்ந்து உங்க பண்ண தூக்கி போட்டு மிதிக்கும் அதெல்லாம் பார்த்து ரசிக்கிற நாள் வரும். உங்க அம்மாவை நாய் கடிச்சு ஓட விட்டு உங்க அப்பா ஒரு நாள் ஒரு அவுத்து போட்டு ஓடி சரி இது ஃபேமிலி ராப். அது என்ன ஃபேமிலி ராப்? நான் பாடவா? கழுவி ஊத்துவா? கழுவி ஊத்துவா? நீ அப்படிதான் நல்ல மரியாதை இருக்கு. நீ எப்ப பார்த்தாலும் எங்க அப்பாவே நோண்டிட்டு இருக்க. எங்க அப்பா டவுசர் உருவம் விடவே மாட்டியா நீ? வந்துச்சு பார் உங்க அப்பா பாரு நல்ல டவுசர் ரவுத்து போட்டு நீ ஓட விட்டு நானும் நாயை கடிக்க விட்டுவேன். ஒரு நாள் உங்க பொண்ண தூக்கி போட்டு மிதிச்சு அவன ஒரு நாள் தூக்கி போட்டு யாரு டவுசர் சாரி கேக்குறேன். சும்மா விட்டு வச்சிருக்காரு பாரு. அதனால இப்படி ஆடிட்டு தெரியறடி. இப்ப நான் என்னதான் ஆகுது? அப்ப நான் ஆக்டர் ஆக கூடாதுன்ற ஒரு ராப் ஆர்டிஸ்ட் ஆக கூடாதுன்ற அப்ப நான் எதுவுமே நடக்கூடாதா? அப்ப நான் வாழ்க்கை வீணா போய் நான் யாருன்னு உலகத்துக்கு தெரியாம காட்டாம போயிடணுமா? தெரியாம இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சுக்கோ. தெரிஞ்சா உன்னை கையிலே பிடிக்க முடியாது. ஒரு இடத்துல நிக்க மாட்டேன் நீங்க எல்லாம். என்னுடைய டேலண்ட் நான் காட்டணும். இப்போ நீ இங்கெல்லாம் தானே வேலைக்க மாட்டேன். நான் கிளம்புறேன் போறேன். என் ஃப்ரெண்டு கலிபோர்னியால இருக்கான். நான் அங்க போயிடுறேன். வேணாண்டா சொன்னா கேளு. போடி.